Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60. Book now. இப்போ எதிர்கட்சி என்ன செய்யுது அப்படின்னா, சொந்த கட்சிக்குள்ளே எப்படி சூனியம் வச்சுக்கிறது, தான் கூட இருக்கிறவங்களுக்கு எப்படி குழியை பறிக்கிறது, உண்ட வீட்டுக்கு எப்படி ரெண்டகத்தை செய்கிறதுங்கிறதுல இப்படி ஒரு சிந்தனை உள்ள தலைவனை மையமாக வச்சு இயங்குது. அதனால் குளறுபடிகளும் குழப்பங்களும் தொடருது. இந்த குழப்பத்துக்கு காரணம் யாருங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா அந்த குழப்பத்துக்கு காரணம் வந்து ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணி விட்டு வெளியே போனது, டிடி அவர்கள் கூட்டணி விட்டு வெளியில் போய் என்டிஏ கூட்டணி விமர்சிக்கிறது, மாநில தலைவர் பாஜக மாநில தலைவரை நேரடியாக விமர்சிக்கிறது தானே அந்த சிக்கலே ஆரம்பிச்சு. இந்த எதிர்கட்சி தலைவர் யாரை வாழ் வீசணும், ஆளுந்தரப்பு அவர் வீசுறது பூரா யாரு, தான் தளபதிகளை தான் கூட ஆதரவாக வச்சிருப்பாங்கல்ல படைகள். யாருமே வீசல. யாரு இப்போ ஓபிஎஸ் எந்த படை, எதிர்கட்சி படையா? ஓபிஎஸ் கட்சியிலே கிடையாது. எந்த தேர்தலை எப்பொழுது சந்தித்தாலும் அந்த தேர்தலில் அப்பொழுதே தோல்வி. எடப்பாடி தலைமை என்றால் இந்த பயணம் நல்ல பயணமா? இப்படி அமித்ஷா கையில ஒரு பிரேக் பெடல் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அமித்ஷா நினைச்சா அந்த பிரேக் பெடல் எப்ப வேணா அழுத்த முடியும், வண்டி நின்றும் அப்படின்னு நம்பிக்கையோட போங்க. அதிமுகவா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா, அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம்? அது நீங்க தான் சொல்லணும். அப்படிதான் இருந்தீங்க அங்க. கூட்டணியை வலுப்படுத்தணும், அப்பதான் தான் திமுகவை வீழ்த்த முடியுங்கிற இந்த சிந்தனை உங்களுக்கு எதனால வந்துச்சு? ஏன்னா காலம் அப்படி இருக்கு. இந்த புத்தி யாருக்கு இருக்கணும்? அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவங்க இல்லாம இருந்தாலுமே என்னால இந்த திமுகவை வீழ்த்திட முடியும்னு அவர் நினைக்கிறாரு. அப்படி வீழ்த்திருக்காரா? உங்களை எல்லாருடைய நோக்கமும் ஒண்ணுதானே சார். அந்த நோக்கத்துல இருந்து நீங்க எடப்பாடி கணக்குல தானே லாஜிக்கா ஆதரிக்கணும். இப்ப நீங்க வெளியில வந்து திமுக தான் ஃபேவர் பண்றீங்க. ஐநாறு நாகேந்திரங்கிறது நடவடிக்கைங்கிறது ஏளனம் பண்ற மாதிரியும் இரிட்டேட் பண்ற மாதிரி இருந்துச்சு. இது என்ன திமிர்த்தனமான பேச்சு, ஆணவமான நடவடிக்கை. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்து அர்த்தத்தில் போட முடியுங்களா? உங்க உயரம் தெரிய வேண்டாம். அவர் 3 தடவை முதலமைச்சர், கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர். நீங்க திடீர் தலைவர், நாளைக்கு தூக்கி போட்டால் பாஜக மாற்றி. இல்லை, அமித்ஷாவே எடப்பாடி பக்கம் நிற்கும் போது, அதாவது ஹை கமாண்டே அங்கே நிற்கும் போது மாநில தலைவர் அப்படிதானே நிற்பாரு. பலமே இல்லாத ஓபிஎஸ் பக்கத்தில் நின்று என்ன பலனை அனுபவிச்சாங்க பாஜக? சொல்லுங்க. Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only, with 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. Visit your nearest store today. நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்ற நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். டெல்லியில் இப்போ ஒரு விதமான திட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் டிடிவி ஓபிஎஸ் ஒரு திட்டம் போடுறாரு. எடப்பாடி பழனிசாமியும் ஒரு திட்டத்தோடு இருக்கார். உண்மையிலேயே என்டிஏக்குள்ளே என்ன தான் நடந்துகிட்ருக்கு? ஓபிஎஸ் தரப்பில் என்ன நிலைப்பாடில் இருக்கீங்க? திட்டம் இல்லாமல் அரசியலா? அரசியலில் போடாத திட்டம்னு இருக்குமா? திட்டங்கள் போடுவதும் சட்டங்களாக மாற்றுவதும் அரசியல் தானே. ஆனால் பாருங்கள், எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி வலுவாக இருக்குது, கட்டமைப்பு சரியாக இருக்குது. ஆளும் அரசில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீரழிவையும் நிர்வாக குளறுபடிகளையும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு அலைகளையும் லாபகமாக கையாண்டு அற்புதமாக அறுவடை பண்ணணும். அதுதான் எதிர்கட்சியினுடைய பணி. இப்போ எதிர்கட்சி என்ன செய்யுது அப்படின்னா, சொந்த கட்சிக்குள்ளே எப்படி சூனியம் வச்சுக்கிறது, தான் கூட இருக்கிறவங்களுக்கு எப்படி குழியை பறிக்கிறது, உண்ட வீட்டுக்கு எப்படி ரெண்டகத்தை செய்கிறதுங்கிறதுல இப்படி ஒரு சிந்தனை உள்ள தலைவனை மையமாக வச்சு இயங்குது. அதனால் குளறுபடிகளும் குழப்பங்களும் தொடருது. இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறத எங்களை போன்றவர்களுக்கு. அந்த குழப்பத்துக்கு காரணம் யாருங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா அந்த குழப்பத்துக்கு காரணம் வந்து ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணி விட்டு வெளியே போனது, டிடி அவர்கள் கூட்டணி விட்டு வெளியில் போய் என்டிஏக்குள்ள என்டிஏ கூட்டணி விமர்சிக்கிறது, மாநில தலைவர் பாஜக மாநில தலைவரை நேரடியாக விமர்சிக்கிறது தானே அந்த சிக்கலே ஆரம்பிக்குது. கூட்டணியை விட்டு வெளியே போய் விமர்சிக்கிறது பிரச்சனையா? கூட்டணியில் இருந்தவங்களை வெளியில் போக வச்சது பிரச்சனையா? இல்லை, இவ்வளோ நாளாக பொறுமையாக இருந்தீங்கல்ல, இன்னும் கொஞ்ச நாளைக்கு பொறுமையாக எவ்வளவுதான் பொறுமையாக இருக்கிறது? ஒரு படத்தில் வடிவேலு சொன்னார்ல, இவனை எவ்வளோ அடித்தாலும் தாங்கிறவன் ரொம்ப நல்லவன் போடக்கூடா அப்படிங்கிற மாதிரி. அரசியலில் பெரியார் சொல்லித்தான் சென்றிருக்கிறார், சுயமரியாதை இது ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியம். அரசியல் மட்டும் இல்லை, ஒவ்வொரு தனி மனிதனுக்குமே சுயமரியாதை ரொம்ப முக்கியம். அந்த சுயமரியாதை சோதிக்கப்படும் போது அதுக்கான
பலனையோ அதுக்கான பிரதிபலனையோ நம்ம காட்டித்தான் ஆகணும். அதனால் உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட்டு கேட்குறோம், கடிதம் கொடுக்குறோம், கூட்டணி வச்சுருக்குறோம், சரியான நேரத்தில் ஆபத்தான கட்டத்தில் உதவி இருக்கிறோம். நீங்கள் நன்றி மறப்பீங்க அப்படின்னா வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு, என் நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாங் உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகருக்குன்னு. ஆனால் இன்னொரு சைடில் பார்த்தா ஒரு போர்னு வந்துட்டா வெற்றி தான் முக்கியம். ஸோ யாரோட இருந்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும்? சரியான பாயிண்ட் தொட்டு. அங்கே வந்துட்டா நம்ம யாரோட போனால் வெற்றி? இப்போ ரொம்ப ரொம்ப மண்குதிரை நம்பி எப்படி ஆற்றுல இறங்க முடியும்னு ஒரு கரெக்ட். கிட்டத்தட்ட அந்த இடத்துல தானே ஓபிஎஸ் அவங்க பார்க்குறாங்க. எடப்பாடி ஒரு போர் வீரனால பாஜக பார்க்குறாங்க. ரொம்ப அற்புதமான போர் வீரன் எடப்பாடி. ரொம்ப பயங்கரமாக வாழ் வச்சு கேடயத்தை வச்சு சண்டை போட்டுவாருன்னு சொல்லி பயங்கரமாக நம்பி எடப்பாடி கையில் ஆயுதத்தையும் கொடுத்தாச்சு, கேடயத்தையும் கொடுத்தாச்சு, நீ பொதுச் செயலாளர் சொல்லியாச்சு. அந்த ஆள் என்ன பண்ணுறாரு, எதிரியத்தானே வீழ்த்தணும். போர்க்களத்தில் 2 படைகள், வாதி பிரதிவாதி 2 அமைப்பு இருக்குது. மன்னன், மன்னரை எதிர்த்த இன்னொரு மன்னன், இப்படி வச்சுப்போமே. ஆளுங்கட்சி ஒரு படை, எதிர்கட்சி ஒரு படை. எதிர்கட்சிக்கு எடப்பாடியை தலைமை ஆக்கியாச்சு. இந்த எதிர்கட்சி தலைவர் யாரை வாழ் வீசணும், யார்கிட்ட அவர் வீசுறது பூரா யாரு, தான் தளபதிகளை, தான் கூட ஆதரவாக வச்சிருப்பாங்கல்ல படைகள். யாருமே வீசலையே. யார் மேலே யாரு? இப்போ ஓபிஎஸ் எந்த படை? எதிர்கட்சி படையா? ஓபிஎஸ் கட்சியிலே கிடையாது. அதுதான் அடுத்து. அது எந்த கட்சியில் இருந்தாரு? எந்த கட்சியில் முதலமைச்சர்? யாரால் அடையாளப்படுத்தப்பட்டவர்? அவர் அதிமுகவுடைய முகம் இல்லையா? அம்மாவின் அரசியல் அடையாளம் இல்லையா? இப்பெல்லாம் அது கிடையாது. இப்போ எடப்பாடி தான் அதிமுக முகம் அப்படிங்கிறது. எடப்பாடியா தனக்குத்தானே சூட்டிக்கொள்கிற ஒரு பட்டம். அதிமுக தொண்டர்களும் அப்படி தானே சார் நினைக்கிறாங்க. ஓட்டு போடலையே. தொண்டர் நினச்சிருந்தா ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல. அதிமுக தொண்டர்கள் 1.5 கோடி பேர் இருந்தாங்கன்னா 1.5 கோடி ஓட்டு விழுந்திருக்கணும்ல. எடப்பாடி சொன்ன மாதிரி பொய்யெல்லாம் நாங்கள் சொல்லலை. அவர் 2,46,000 2,46,000 பேரை நாங்கள் கட்சியில் சேர்த்து விட்டோம், எங்களுக்கு உறுப்பினருக்கு படிவம் இருக்குன்னு சொல்லி ஹம்பக்கு வேலையெல்லாம் நம்ம பண்ணலை. 1.5 கோடி ஓட்டு ரெகுலராக விழுந்த ஓட்டாவது விழுந்திருக்கணும்ல. அது ஏன் 82 லட்சமாக சுருங்குது? கூட்டணியோடு சேர்த்து 98 லட்சம் தான் அதிமுக வாக்கு வங்கி. அதைத்தான் நான் 21% அப்படின்னு சொல்லிட்டு திரிகிறாரு. அதைத்தான் சொந்த உண்ட வீட்டுக்கு எப்படி ரெண்டகம் செய்வது, கூட இருக்கிறவர்களுக்கு எப்படி குழியை பறிப்பது, நன்றி எப்படி மறப்பது, இதுதான் எடப்பாடியினுடைய வேலையாக இருந்தால். உதயநிதி சொல்கிறாரே, எடப்பாடி பொதுச் செயலாளர் அதிமுகவில் இருக்கிறவரை திமுக வெற்றி பெறும், எங்களுடைய வெற்றி ரகசியமே எடப்பாடின்னு சொல்கிறாரு. எதிர்கட்சி அப்படிதான் சார் சொல்லுவாங்க. எதிர்கட்சிகள் பல விமர்சனத்தில் அது ஒரு விமர்சனம். உதயநிதி ஸ்டாலின் விமர்சனத்தை விடுங்க. இப்போ என்ன சிக்கல்னா, இப்போ இந்த கூட்டணியை விட்டு நீங்கள் வெளியில் வர வேண்டிய தேவை என்ன வந்ததுங்கிறதான கேள்வி. நீங்கள் பாஜக தலைமையோடு இருக்கீங்க, பாஜக தலைமை உங்களை பாதுகாப்பாக டேக் கேர் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அவசரப்பட்டு ஏன் கூட்டணி விட்டு வெளியே வரீங்க? அண்ணாமலை வண்டி ஓட்டுனார், ஆக்சிடென்ட் ஆகாட்டாலும் சரியாவது பயணம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. முதல் நிலைக்கு வராட்டாலும் உயிருக்கு உத்தரவாதம் இருந்துச்சு. இப்போ எடப்பாடி கையில் கொண்டு போய் அந்த வண்டியை கொடுத்துட்டாங்க. அவர் இது வரைக்கும் ஓட்டினா தெரு பூரா ஆக்சிடென்ட் தான், ஓட்டினா ரோடு பூரா ஆக்சிடென்ட் தான். இப்போ ஹைவேஸில் போய் கொடுத்துருக்குறாங்க. அவர் என்ன ஆக்சிடென்ட் பண்ணாமல் ஓட்டிடுவாரா? எந்த தேர்தலை எப்பொழுது சந்தித்தாலும் அந்த தேர்தலில் அப்பொழுதே தோல்வி எடப்பாடி தலைமையில் என்றால் இந்த பயணம் நல்ல பயணமா? இல்ல நீங்க இப்படி அமித்ஷா கையில ஒரு பிரேக் பெடல் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அமித்ஷா நினைச்சா அந்த பிரேக் பெடல் எப்ப வேணா அழுத்த முடியும், வண்டி நின்றும் அப்படின்னு நம்பிக்கையோட போங்க. அதிமுகவா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா, அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம்? அது நீங்க தான் சொல்லணும். அப்படிதான் இருந்தீங்க அங்க. நாங்க அப்படி இல்லை, கூட்டணி தர்மத்துக்காக இருந்தோம். கூட்டணியில் ஒரு கட்சி இன்னொரு கட்சி கூட இணக்கமாக போடுவது இயல்பு. ஆனால் அதுவே என்ன ஆகுது அப்படின்னா, முதல்ல கூட்டணிக்கு தலைமைன்னு அறிவிச்சாங்கல்ல, எல்லா கூட்டணி கட்சி தலைவர் இருந்தாங்களா? இல்லை. கூட்டணி தலைவர்களை கூட சேர்ந்து பேசுனாங்களா? இல்லை. அமித்ஷா அறிவிக்கிறார்ல, பக்கத்தில் பழனிசாமி உட்கார வச்சுக்கிட்டு என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறார்ல, அதில் இவர் கம்மா போட்டு பார்க்காரு எடப்பாடி. இல்லை கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படி தான் சொன்னார் ஒழிய கூட்டணி ஆட்சி இதுக்கு எவனும் கம்மா போட சொல்லி கொடுத்துருக்காருல்ல, அந்தளவுக்குலாம் அவ்வளோ நாலேஜ் அவ்வளோ தெரியாதவருக்கு. ஒரு தடவை சொல்லிட்டா கம்மா போடலாம்,
அவர் ஒவ்வொரு முறையும் ஃபுல் ஸ்டாப்பே வைக்கிறார். கூட்டணி ஆட்சி தான், அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சராக்கப்படுவார்னு தெளிவாக தான் சொல்கிறாரு. இப்படி ஒவ்வொரு டைம் பிரேக் போட்டு அவர் பிரேக்கை போட்டு போயிடுவார். இவர் கொண்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணுறாரு. அதிமுக கட்சி என்பது கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்று சொன்ன தலைவியை கொண்டு இயங்கிய கட்சி. தொடர் வெற்றிகளை தொடர்ந்து குவித்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. சொந்த கட்சி இன்றைக்கி சூனியம் வைக்கப்பட்டிருக்கு. ஒருவர் தன் வீட்டுக்குள்ளேயே தீ வைத்து கொண்டு ஆஹா இந்த தீ எவ்வளவு இதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே சொந்த காசில் சூனியம் வச்சு கொள்கிறான். அவனை தலைவனாக்கி அந்த தலைமையின் கீழே நம்மளை பலியாக்க விரும்புச்சுன்னா பாஜக வேணால் அந்த தற்கொலை முடிவை எடுக்கலாம் தாராளமாக. நம்மளையும் கூட சேர்ந்து சாகணும். அதனால தான் அண்ணன் டிடிவி தினகரன் சொல்கிறார், பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் வரை கூட்டணியில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இல்லை, இவ்வளவு நான் என்ன சொல்கிறேன், ஏப்ரல் 11ஆம் தேதி இந்த கூட்டணி தொடர்பான அறிவிப்பு வருது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அமைதியாக இருந்துட்டு இப்போ வந்து பேச வேண்டிய தேவை என்ன வருது? ஒருவேளை நீங்கள் பேசி பார்த்தீங்க, இப்பையும் பணிஞ்சு வரல, அதனால வெளியே வரீங்க. இப்பையும் பேசலைன்னா இது மூழ்கும் கப்பலாகவே தொடர்ந்து விடும். அந்த மூழ்கிற கப்பலில் நாமளும் ஒன்றுமில்லாமல் மூழ்கி விடுவோம் என்று கருதித்தான் சொல்ல வேண்டிய தேவை இல்லை சார். உங்களுக்கும் திமுக ஆட்சியிலிருந்து வீழ்த்துறது தானே அதுதான் பிரதானம். அதுதானே பிரதானம். அப்போ நீங்கள் யாரோட கலங்கரை வலுப்படுத்தணும்? இருங்க நல்ல கேள்வி, அற்புதமாக கேட்டீங்க. திமுகவை வீழ்த்த வேண்டும், திமுகவை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பது தான் ஐயா ஓபிஎஸ்னுடைய எண்ணம். அம்மா சசிகலா அவர்கள் எண்ணம், அண்ணன் சென்னங்கோட்டைன்னு எண்ணம். டிவி இவங்கெல்லாம் எங்கே இருக்கணும்? என்டிஏலேருந்து எடப்பாடி கரங்களை வலுப்படுத்துங்க. எடப்பாடி கரங்களை எப்படி வலுப்படுத்தணும்? இந்த சிந்தனை யாருக்கு வரணும்? தம்பிக்கு வருது. இந்தியா கிளிட்ஸ் சேனலில் ஒரு கேள்வியாளராக உங்களுக்கு வருது. இந்தியா கூட்டணியில் இருக்கணும், கூட்டணியை வலுப்படுத்தணும், அப்போனா தான் திமுகவை வீழ்த்த முடியுங்கிற இந்த சிந்தனை உங்களுக்கு எதனால் வந்துச்சு? ஏன்னா காலம் அப்படி இருக்குது. இந்த புத்தி யாருக்கு இருக்கணும்? கேள்வியாளருக்கு இருக்கணுமா? இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கிற தலைவனுக்கு இருக்கணுமா? அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவங்க இல்லாம இருந்தாலுமே என்னால இந்த திமுகவை வீழ்த்திட முடியும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா அப்படி வீழ்த்திருக்காரா? உங்களை எல்லாருடைய நோக்கமும் ஒண்ணுதானே சார். அந்த நோக்கத்துல இருந்து நீங்க எடப்பாடி கரங்களை தானே லாஜிக்கா ஆதரிக்கணும். இப்ப நீங்க வெளியில வந்து திமுக தான் ஃபேவர் பண்றீங்க. வெளியிலேயே வரப்போறோம்னு சொன்னோமா? ஆல்மோஸ்ட் வெளில வந்துட்டீங்களே. வெளில வந்துட்டோம். ஏன்னா எடப்பாடிங்கிற ஒரு நெருடல் இருக்கிறதுனால வந்தாச்சு. இதை யார் சரி பண்ணணும்? இந்த கூட்டணி வெற்றி பெறணும்னா இந்த வியூகத்தை யார் அமைக்கணும்? ஒன்று எடப்பாடி பண்ணு, இல்லைன்னா டெல்லியில் அமித்ஷா பண்ண பாருங்க. திமுக கூட்டணியை வீழ்த்துவது தான் இந்த 2024 தேர்தலுடைய பிரதான நோக்கம். அதுதான் அச்சீவ் பண்ண வேண்டிய இடம். ஓபிஎஸ், டிடிவி தினகரன், அம்மா சசிகலா, செங்கோட்டையன், இன்னும் பிரிந்திருக்கிற வெளியில் பேசுகிற சக்திகள், இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தால் எந்த கட்சிக்கு பலம்? அதிமுகவுக்கு பலம். இந்த ஒன்று சேர்ந்த அதிமுகவோட கூட்டணி வச்சா அந்த கூட்டணிக்கு தானே பலம். இந்த ஒருங்கிணைப்பு தானே திமுகவை வீழ்த்துவதற்கான பெர்செப்ஷனை ஏற்படுத்தும். அப்படித்தானே? அதுதானே உண்மை, அதானே சத்தியம். இதை யார் இயல்பாக ஏற்று நடத்தி வைக்கணும்? கூட்டணிக்கு தலைமை தாங்கிறேன், நான் முதலமைச்சர் ஆக ஆசைப்படுறேங்கிறது யாருக்கு புத்தி வரணும்? அவர் யார்? அவர் எடப்பாடி தானே. அப்போ திமுகவுக்கு ஃபேவராக பிளான் பண்ணுறது, ப்ளே பண்ணுறது எடப்பாடியா, ஐயா ஓபிஎஸ்ஸா, அண்ணன் தினகரனா, அண்ணன் செங்கோட்டையனா, அம்மா சசிகலாவா? இப்போது என்னன்னா, இப்போ மறைமுகமாக கூட்டணி வச்சு இயங்குறாரா? அந்த செய்தியாளர் சந்திப்பில் அமித்ஷா அதிமுகவோட உள் விவகாரங்கள்ல நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொன்னதுக்கப்புறம் எடப்பாடியும் அதை பற்றி பேசவே இல்லை. ஆனால் ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் தான் ரொம்ப அவசரப்பட்டீங்க. தேர்தலுக்கு ஒரு 10 மாதம் இருக்குது. ஒரு டிசம்பர் நவம்பரில் கூட இந்த கூட்டணி செட்டில்ட் ஆகலாம், வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே ஏன் அவசரப்பட்டு வெளியில் வந்து பாஜக மாநில தலைவர் மேலே அவ்வளோ கடுமையான விமர்சனங்களை வைக்கிறீங்க? அதுவும் நீங்கள் கடுமையான விமர்சனங்களை அவர் மேலே வைக்கிறீங்க, நயினார் நாகேந்திரன் மேலே. நயினார் நாகேந்திரங்கிறது அவர் நடவடிக்கைங்கிறது ஏளனம் பண்ணுற மாதிரியும் இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பாரத பிரதமரை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட்டு கேட்டிருக்கிறோம், அதுக்கான முறையான அனுமதி இன்னும் தரப்படவில்லை. நீங்கள் இப்போ தமிழ்நாட்டு தலைவராக அதுக்கான முயற்சியை எடுக்கலாமான்னு ஃபோனில் தொடர்பு கொண்டால் ஃபோனை எடுக்கணும். இல்லையா வாட்ஸ்அப் மெசேஜை பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறமும் ரெண்டுக்குமே ரிப்ளை இல்லைங்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வருது. அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்கிறாரு? என்கிட்ட கேட்டிருந்தா
பண்ணி கொடுத்து நான் பண்ணி கொடுத்துருப்பேன். நீங்களே 3வது வரிசையில் 7வதாக உட்காந்துருக்குறீங்க. உங்களை பார்க்குறதுக்கே அவருக்கு டைம் இல்லை. உங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்கே வந்து கட்சியாக புரோட்டோக்கால் போட்டு கொடுத்துட்டு போயிடுச்சு. நீங்கள் யாருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருவீங்க? சரி, ஓபிஎஸ் ஐயாவுக்கு வாங்கி கொடுக்கல, தினகரன் அண்ணனுக்கு வாங்கி கொடுத்துட்டீங்களா? இல்லை அந்த செங்கோட்டையன் அண்ணனுக்கு வாங்கி கொடுத்துட்டீங்களா? இது என்ன திமிர்த்தனமான பேச்சு, ஆணவமான நடவடிக்கை? அர்ப்பனுக்கு வாழ்வு வந்து அர்த்தத்தில் கூட பிடிப்பீங்களா? உங்கள் உயரம் தெரியவன் அவர் 3 தடவை முதலமைச்சர், கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர். நீங்கள் திடீர் தலைவர், நாளைக்கு தூக்கி போட்டால் பாஜக மாற்றி விட்டுரும். அப்போ தன்னிலை உணரணும். இந்த தலைகால் புரியாமல் நடக்கிறத தவிர்க்கணும். அண்ணாவே சொல்லியிருக்கார், சுய பரிசோதனை மிக முக்கியம்னு. ஒவ்வொரு மனிதனும், குறிப்பாக தலைவனும் சுய பரிசோதனைங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லி. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி கொடுக்குற தைரியம் அவர் கொடுக்குற நம்பிக்கையா இருக்குமோ? எடப்பாடி கொடுக்குற தைரியம், எடப்பாடி கொடுக்குற அது ரெண்டுமே அவர்கிட்ட இல்லை. எடப்பாடி கொடுக்குற ஏதோ ஒன்றுக்கு, வளமான பகுதிக்கு, விட்டமின் பாக்கு ஆசைப்பட்டு கூட அவங்க அப்படி இயங்கலாம், இருக்கலாம். அப்படித்தான் நிறைய பேர் அமித்ஷாவே எடப்பாடி பக்கம் நிற்கும் போது, அதாவது தலைவர் அப்படிதானே நிற்பாரு. பலமே இல்லாத ஓபிஎஸ் பக்கத்தில் நின்று என்ன பலனை அனுபவிச்சாங்க பாஜக? சொல்லுங்க. ராமநாதபுரத்தில் 3 லட்சம் ஓட்டு எதனால் வந்துச்சு? 3% 2% இருந்த பாஜகவின் வாக்கு வங்கி 10%, 11% எப்படி உயர்ந்துச்சு? கூட்டணியில் வந்து 8, 9 தாண்டாத பாஜக கூட்டணி 18% போச்சுன்னா எப்படி போச்சு? ஐயா ஓபிஎஸ் இல்லாமலா? அண்ணன் தினகரன் இல்லாமலா? இதெல்லாம் நினச்சி பார்க்க இதெல்லாம் தெரியாமல் இது பிஜேபிக்கான வாக்குன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு, எடப்பாடி 20% அதிமுக ஓட்டுன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு, இந்த கற்பனை குதிரைகள் தான் அவர்களை ஆற்றில் தள்ளியது, குப்பரை கவிழ்ந்தது, தேர்தல் களத்தில் தொடர் தோல்விகளை கொடுத்தது. எடப்பாடி தான் மண்குதிரை என்பது தெரிய வந்தது. அதனால தான் இப்போ பிஜேபி உணர்ந்திருக்கிறது. கள நிலவரம் சரியில்லை, தமிழ்நாட்டினுடைய தட்பவெப்பம் சரியில்லை அப்படிங்கிறது புரிஞ்சதுனால தான் அண்ணன் செங்கோட்டையனை கூப்பிட்டு பேச வேண்டிய தேவை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அண்ணன் தினகரனை கூப்பிட்டு பேசுவதற்கு முயற்சி பண்ணுறதும், ஐயா ஓபிஎஸ்ஸை மறுபடியும் என்டிஏ கூட்டணியில் கொண்டு வரதுக்கான முயற்சியில் ஈடுபடுறதும் எதன் காரணமாக? அவங்கள்ட்ட பலம் இல்லாதனாலயா? எடப்பாடி பலகீனமானவர் என்பதை புரிந்ததனால், ஓபிஎஸும் அண்ணன் தினகரனும் பலமிக்கவர்கள் என்று தெரிந்ததனால். ஏன் தென் மாவட்டத்தில் தலைகீழ் மாற்றம் நிகழுது? அதெல்லாம் ஆனால் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஆனால் எடப்பாடி தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் போகிறாரு, போடி, தேனி இந்த பக்கம்லாம் வராரு. கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கே. வடிவேலுக்கும் கூட்டம் வரும். நாளைக்கு விஜய் பயணத்தை தொடர்றாரு, எடப்பாடியோட ஏகப்பட்ட கூட்டம் வரும். இன்னும் ஒன்று, எடப்பாடிக்காவது கூட்டப்பட்ட கூட்டம். நம்ம விஜய் போனாருன்னா கூடும் கூட்டமே, இளைஞர்கள் அவ்வளோ கூடுவாங்க. இது எவ்வளவு ஓட்டில் கொண்டாந்து நிறுத்தும்? அதுதானே வெற்றி. மதுரையில் பெரிய மாநாடு, 25 லட்சம் பேரை ஒரு இடத்தில் கூட்டி விட்டோம் அப்படின்னு புளியதர மாநாடு ஒன்று போட்டாங்களா மதுரையில்? ஏன் ஓட்டு மதுரையில் விழுகலை? ஏன் பிஜேபியை சேர்ந்த ராம சீனிவாசன் 2ஆம் இடம் வராரு? ஏடிஎம்கே காரங்கெல்லாம் போல சவுத்தில் டெபாசிட் எதுக்கு போகுது? எடப்பாடி வல்லவர், நல்லவர், சூரர், அசகாய சூரர், பயங்கரமான ஆள் அப்படின்னு கொடுக்குறாங்களா பில்டப்பு. இந்த பயங்கரமான ஆள் ஏதாவது ஒரு இடத்துல வெற்றி பெற்றிருக்காரா? சரி, சேலத்தில் வெற்றி பெற முடிந்ததா? இதெல்லாம் சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? ஒரு அரசியல் தலைவன் தன்னிலை உணர்ந்து பார்க்க வேண்டாமா? நம்ம ஏன் தோக்குறோம்? நீங்கள் அரிஸ்டாட்டில்கிட்ட போய் ஆலோசனை கேட்க வேண்டாம். பாகியான் நீட்சிங்கிட்ட கூப்பிட்டு வந்து மறுபடியும் அவங்க புக்குகளை பெரட்ட வேண்டாம். புரட்சி தலைவர் என்ன வழியை ஃபாலோ பண்ணார், புரட்சி தலைவி எந்த மக்கள் செல்வாக்கை எப்படி இதை தெரிஞ்சுக்கோங்க. இல்லை, அதுலேருந்து எங்கே ஒரு மாறுபடுறாருன்னு கேட்குறேன். அவங்க என்னன்னா ஒரு தனி மனிதம் ஆளுமையை முன்னிறுத்தி தேர்தலை சந்திச்சு ஒரு அந்த ஆளுமை எப்படி வந்துச்சு? அந்த இப்போ எனக்கு அந்த ஆளுமை இருக்குன்னு எடப்பாடி நினைக்கிறாரு. கோதுமையெல்லாம் ஆளுமை நினச்சிக்கிட்டதே பிரச்சனைன்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் ஆளுமை கிடையாதுன்னே, வெறும் கோதுமைன்னு, அது பொக்கு கோதுமைன்னு சமைக்க கூட ஆக மாட்டீங்க. நல்லா பேச முடியுமா? தப்பு இல்லாமல் வாசிக்க முடியுமா? அங்கே போய் சவுத்தில் சொல்கிறார், தேசியமும் தெய்வீகமும் எனது 2 கண்கள்னு போற்றி வளர்ந்த ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர்னு சொல்ல தெரியல. தேசம் தெய்வம், தேசம் தெய்வம்ங்கிற. ஆபிரகாம் லிங்கம் இருக்குது, ஆப்பாயெல்லாம் ஆம்பளைட்டான்னு கேட்குறேன்.
சேக்கிலார் எழுதிய கம்பராமாயணம்ன்ற ஒரு தப்பு பண்ணுங்க, கவனக்குறைவில் மனிதனுக்கு வருவது இயல்பு. நீ பண்ணுறது பூரா தப்பு, அதுதான் என் இயல்புன்னா திருப்பின்ற கேட்டால் அது வந்து ஃபேமஸ்ன்ற. ஒரு முதலமைச்சராக இருந்தவருக்கு அந்த அடிப்படை தகுதி கூட வர வேண்டாமா? ஏதோ சமய சந்தர்ப்பில் விபத்தில் வந்த விபரீதமாக நீங்கள் அந்த இடத்த பிடிச்சிட்டீங்க. அந்த இடத்த பிடிச்சதுக்கு அப்புறமாவது தன்னை மெருகேற்றி கொள்ள வேண்டாமா? எங்களை போன்ற ஆட்களை இவர் தலைவன் தான் என்று நம்ப வைக்க வேண்டாமா? வாக்காளர்கள் எப்படி வாக்களிப்பாங்க? Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60. Book now. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only with 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. Visit your nearest store today.